ஆல் உங்கள் வீட்டில் பாலும் தயிரும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பஃபியான சாஃப்டான கேக்கு பேக்கரி ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஓவனோ இல்லை வந்து கேக் மேக்கரோ எதுவும் வந்து தேவையில்லை. நம்ம வந்து குக்கர்லேயே வந்து இவ்வளோ ஈஸியாக சாஃப்டான கேக் வந்து மேக் பண்ணலாம். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கேக் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த கேக் வந்து சத்து மாவில் தான் செஞ்சேன். நான் இந்த கேக்குக்கு வந்து 4 கப் அளவுக்கு வந்து நான் பால்வாடி சத்து மாவு தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஹோம்மேடாக வீட்டில் ட்ரை பண்ணியிருந்த சத்து மாவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த கப் அளவுக்கு நான் 4 எடுத்திருந்தேன். 4 கப்புக்கு வந்து நான் 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 10 போல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரை வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கலனா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிரும், அந்த மெஷர்மெண்ட் பண்ணல கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஆயில் வந்து ஸ்மெல் இருக்காமல் குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 கப் அளவுக்கு வந்து பால் வந்து காய்ச்சி ஆறுனதாக இருக்கணும். எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கங்காட்டி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அப்புறம் ஊறும்போது வந்து நம்மளுக்கு கேக் செய்கிற பதத்துக்கு கிடைக்கும். நான் இதுக்குள்ளே வந்து டூட்டி ஃப்ரூட்டி எங்கிட்ட இருந்தங்காட்டி நான் ஆட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நட்ஸ் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முழுசாக வேணும் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா முழுசாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவராவது நம்ம வந்து இதை வந்து ஊற விடணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா பொசு பொசுன்னு நல்லா பஃபியாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஆப்ப சோடா வந்து எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா எடுக்கலை, ஆப்ப சோடா தான் எடுத்திருந்தேன். நம்ம எதில் வந்து குக் பண்ணுற பாத்திரத்தில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து முந்திரி வந்து மேலே வர மாதிரி வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூசணி விதையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு மாவு வந்து இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா பஃப்னு வரும். இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தடவை டேப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே பபுள்ஸ் ஏர் இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேக்குக்கு மேலே டெக்கரேஷனுக்காக வந்து நம்ம பூசணி விதை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் போகிற பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து கேஸ்கட் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து கேஸ்கட்டும் போடாமல் விசிலும் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு. 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து 4 ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்த்துட்டு நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். குக்கரும் எந்த அளவுக்கு ஒன்றும் நம்மளுக்கு ஸ்டாண்டும் ஒன்றும் ஆகலை. இப்போ வந்து நம்ம கேக் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாருங்க, மாவு வந்து எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக பஃபியாக சூப்பராக வந்திருக்கு கேக்கு நம்மளுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் சூப்பராக கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லியும் குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்கி வந்து கேக் செஞ்சு தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து மாவில் செஞ்சு தரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கிது. இதுக்கு வந்து ஓவன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, குக்கரே போதும். மணலோ உப்போ எதுவும் தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன்.